பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். காண்கிற தேவன். என கண்பானவர்களே, மனுஷனும் பார்க்கிறான், தேவனும் பார்க்கிறான். ஆனால் மனுஷன் பார்க்கிறது வேற விதம், தேவன் பார்க்கிறது வேற விதம். ஏன்னா 17 வயசுல கல்யாணம் பண்ணி ஒரு 20 வயசுல வந்த புதுசத்தில் புருஷன் பார்க்கறதும் விதம் வேற. அப்போ ரொம்ப அன்போட, அரவணைப்போட, ஆசையோடு பார்ப்பார். அதே இது ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா பார்வை எப்படி இருக்கு? தேவன் பார்க்கிறார், காண்கிறார். அதனால தான் நான் உங்களோடு பேசி வருகிறேன். காண்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்க கேட்கலாம், எந்த சாட்சியுமே இல்லை, கர்த்தர் நீதி செய்வாரா? நிச்சயமா செய்வார். உங்க வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை தயவு செய்து தேடி கையில் எடுத்துக்கிறீங்களா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை அப்படி எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? சுபையே துதிசை நீ மனமே, சுபையே துதிசை, சுபையே துதிசை நீ மனமே, சுபையே துதிசை, சுபையே துதிசை நீ மனமே, சுபையே துதிசை. பாசனுகாத பராபரவஸ்து, பாசனுகாத பராபரவஸ்து, நேசகுமாரமையான கிறிஸ்து, நேசகுமாரமையான கிறிஸ்து, இயேசுவையே துதிசை, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே. அந்தரவாதரயுதரதல்தம், அந்தரவாயுதரதல்தம், சுந்தரம் மிகுந்த சகோதரநல்தன், சுந்தரம் மிகுந்த சகோதரநல்தன், இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை. காரியம் யாவும் முடிக்க, கல்லில காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் வெண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் வெண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை, இயேசுவையே துதிசை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப வாசிக்க சொல்லட்டுமா?
லூக்கா 12ஆம் அதிகாரம் 1-2 அத்தருணத்திலே அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க மல்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். மல்டிடியூட்னா ஒருத்தர் மிதிக்கத்தக்க அளவு வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சரி, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ, நல்ல கவனிங்க, இருட்டுல உட்கார்ந்து பேசுறது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். மறந்துடாதீங்க. அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். மறந்துடாதீங்க. இயேசு சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, இருளிலே பேசினாலும் சரி, நீ காதோட காது வச்சு பேசினாலும் சரி, அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, நிச்சயமா அவர் காண்கிற தேவன். ஆமென். அநேக நேரங்களில் இதை நாம் மறந்துடுறோம். அந்த அம்மா கேட்டாங்க, சாட்சியே இல்லாத இடத்துல நீதி செய்வாருங்கிறதுக்கு ஒரு சின்ன காரியத்தை உங்கள் வேதாமத்தை திருப்புங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்திலிருந்து திருப்பிக் கொள்ளுங்க. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள், நல்ல கவனிங்க, அவங்க நல்லவங்க கூட கிடையாது. வேதமே அவங்களை குறித்து என்ன சொல்லுது? வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில். அப்பொழுது சாலமோன் தான் ராஜாவா இருக்கிறான். அந்த ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். ஏன்னா ராஜ சமூகத்தில் திடீர்னு என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது, உள்ள போயிட முடியாது. வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பெர்மிட் வாங்கணும். பர்மிஷன் கிராண்டட்னு சொன்னா தான் என்ன செய்ய முடியும்? உள்ள போக முடியும். இல்லாட்டா அப்படி மீறி போனோம்னா கொலை செய்வது கூட அதிகாரம் உண்டு. ஏன்னா எதுக்கு போனாலும் என்ன செய்யணும்? நம்ம நாட்டில் கூட சொல்லுவோம், தகப்பன் வீடானாலும் கதவை தட்டி தான் போகணும். விதவுட் அ பெர்மிஷன் we cannot enter into the father's house. அப்பா வீட்டில் போனால் கூட கதவை தட்டி போகிறதா முறை இல்லையா? மே ஐ கம் இன் ப்ளீஸ், अंदर में सकता हूँ, अंदर में शक्ति हूँ, என்ன மொழியோ உள்ள வாங்க சொன்னதான். உள்ள வரலாமா? நீ எந்த மொழியும் பேசு. ஹிந்தி பேசுனா பெண்ணா இருந்தா சொல்லணும், अंदर में सकता, अंदर में शक्ति हूँ, பெண்ணா இருந்தா கேட்கணும். ஆனால் அந்த अंदर में सकता உள்ள வரலாமா? ஆங்கிலேயனா தான் மே கம் இன் ப்ளீஸ், ஐயா நாங்கள் உள்ள வரலாமா? விதவுட் அ பர்மிஷன் டோன்ட் என்டர் இன் டு தி ரூம் ஆர் சம் அதர் பிளேஸ். ராஜா அரண்மனைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அனுமதிச்ச பிறதான் போகணும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போய் பாருங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பையன் மேலே எல்லாத்தையும் செக்கப் பண்ணுவாங்க. எதுக்கு? நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை, தட்டி பார்த்து ஒன்றும் போங்கப்பாங்க. அதோட இப்போ கண்டுபிடிக்க முடியலன்னு மெட்டல் டிடெக்டர் வச்சுட்டாங்க. எதுக்கு? ஏதாவது கொண்டு போனால் கீச்சுன்னு என்ன செய்யும்? கத்திரும். ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும், பார்த்துருக்கலாம். ஹாஸ்பிட்டலில் கூட இப்போ கேமரா போட்டிருக்காங்க. ஏன்? அங்கேயும் நம்ப முடியல. அரசு நர்ஸுகள் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மெனி பேஷண்ட்ஸ் ஆர் இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட் நிறையா இருக்கிறாங்க. அப்படி இருந்து பிள்ளைய தூக்கிட்டு போயிடுறான். அதுக்காக தான் கேமரா போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? வாட்ச்மேன் தூங்கிடுவான், அதனால் கேமரா போட்டு பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு கண்பாருடைய நாம் இருளில் செய்தது எதுவோ அது வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இங்கே பார்க்கிறோம் 2 பெண்கள், அதுவும் வேசியான 2 பெண்கள் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்தாங்க. அவனுக்கு முன்பாக நின்றார்கள். வந்து நின்றாங்க. அவர்களில் ஒருத்தி என் ஆண்டவனே, முதல்ல ஒருத்தி பேசுறா. ராஜாவை கூப்பிடும்போது மரியாதையாக தான் பேசணும். டியர் சார், நம்ம ஆங்கிலத்தில் மனு எழுதுனா கூட என்ன சொல்கிறோம்? ரெஸ்பெக்டட் சார். அப்பாவுக்கு தான், அப்பா நீ வரும்போது இதை கொண்டாடுவியா, அப்படி கூட எழுதுகிற முறை இல்லை. எனக்கு கண்பாருடைய இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் அநேக நேரங்களில்
கர்த்தர் காண்கிறாரா? நிச்சயமா. ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்குள்ள போனா கூட கேட்டு பெர்மிஷனோட தான் போகணும். இங்க போய் நிக்கிறாங்க, அவள ஒருத்தி பேசுறா, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் நானும் இந்த பக்கத்துல நிக்கிறாளே இந்த பெண்ணும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் நான் இவளோடு வீட்டில் இருக்கும்போது ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே, நல்ல கவனிங்க, நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். அப்ப 2 பேருக்கு இடையில இருக்கிற கேப் என்னது? 3 days. Within 3 days 2 பேருமே ஆண் பிள்ளை, ஆம்பளை. அதுல வித்தியாசம் கிடையாது. மேல் சைல்டு இல்லையா? 2 பேருக்குமே மேல் சைல்டு தான், அதுல மாற்றம் கிடையாது. கேப் வந்து within 3 days. How we can find out? எது மூத்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நிச்சயமா கண்டுபிடிக்க 3 நாளுக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. வாசிங்க. ஒரே வீட்டில் தான் குடியிருந்தாங்க. நாங்கள் ஒருமித்திருந்தோம். 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. எங்கள் இருவரையும் தவிர, எங்கள் 2 பேரை தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருத்தரும் இல்ல. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தான் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால். அருமையான தாய், நல்லா கவனிக்கணும், ரொம்ப அருமையான தாய். ஏன்னா பிள்ளை படுத்திருக்க கூட தெரியாம புரண்டு படுத்து கொன்ன புத்தி கெட்டு போன பொண்ணு. இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளை மேல புரண்டு படுக்கிறாங்க? நிச்சயமா எந்த சத்தம் கேட்குதோ இல்லையோ, குழந்தை சத்தம் தாய்க்கு என்ன செய்யும்? கேட்கும். ஏன்னா எத்தனை ஊர்ல போற பாம் 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 பாம்னு பஸ் அலாரம், ஆட்டோ அலாரம், எது அடிச்சாலும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா பிள்ளை சத்தம் கேட்ட உடனே என்ன செய்யும்? உடனே எந்திரிச்சிருவாங்க. ஆனா இந்த தாய்க்கு பிள்ளை படுத்திருக்கிறது தெரியல, புரண்டு படுக்கும் போது தூக்கத்தில் அவ்வளவு பெரிய தூக்கம். ஏன்னா நேற்று முந்தா நாள் சொன்னேன், தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும். தூக்கம் தான் பிள்ளை மேலே படுத்திருக்க கூட தெரியல, புத்தி கெட்டு போய் புரண்டு படுத்து என்ன செஞ்சுட்டா? கொல்லே மாட்டா. புரண்டு படுக்காதே புத்தி கெட்டு போகாதேன்னு ஒருத்தர் பாட்டு எழுதினார். வாசிங்க. அது செத்து போய் இவ படுத்ததுனால அந்த பிள்ளை என்னாச்சு? ஒரு பழமொழி உண்டு, கோழி மிதிச்சு கொஞ்சி சாகாது. எங்க இப்ப செத்து போச்சே, என்ன பண்றது? இது மிதிச்சா பரவாயில்ல, மேலே படுத்தேருச்சு புரண்டு. இந்த கோழி பெரிய கோழி, கவனமுள்ள கோழி. கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதுன்னா தாய் அடிச்சு பிள்ளை என்ன செய்யாது? வலிக்காது பிள்ளைக்கு. ஆனா இவ புரண்டு படுத்து அந்த பிள்ளை தாங்காம செத்தே போச்சு. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் நான் தூங்கிட்டு இருந்தேன். இவள் நடு ஜாமத்தில் எழுந்து, நடு ஜாமத்துல யாருமே பார்க்கல, இருட்டு நேரம், எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து, ஏன்னா இவ பிள்ளை உயிரோடு இருந்துச்சு, என் பக்கத்திலே கிடக்கிற என்னுடைய பிள்ளையை எடுத்து தன்னுடைய மார்பிலே கிடத்தி கொண்டு தன் பிள்ளையை செத்த அவளுடைய பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். இதுல யார் பார்க்கிறது? ஏன்னா அவளும் தூங்கிட்டு இருக்கா. இவ செஞ்சது யாருக்கு தெரியும்? இந்த உலகத்துல சாட்சியே இல்லாத காரியங்களும் வழக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா நீதி செய்ய நீதிபதியால முடியாட்டாலும் நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறார். இவ சொல்றான், நான் தூங்கிட்டு இருந்தேன் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது. இவ புரண்டு படுத்து பிள்ளைய கொன்னது மட்டுமில்ல, ராத்திரியில எந்திரிச்சு மெல்ல தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளைய என்கிட்ட போட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளைய தூக்கி தாமார்பில் போட்டுக்கிட்டா. ஏன்னா இவளே சொன்னா, நாங்கள் எங்களை தவிர ஒருத்தர் இல்லை, 2 பேர் தான் இருக்கிறோம். 2 பேரும் 3 நாள் பிள்ளை பார்த்தா அதுவும் ஆம்பளை பிள்ளை தான். எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிற? எப்படி நீதி செய்யறது? அவர் ராத்திரியோட ராத்திரியா செஞ்சுட்டா. விடியற் காலம் எழுந்த போது, என் பிள்ளைக்கு பால் கொடுக்க அதிகாலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று ஏன்னா பிள்ளை தாய்க்கு தெரியும். உண்மைதானா? எந்த தாய்க்கு என்ன செய்யாது? பிள்ளை தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம அநேக நேரம் நம்ம நினைப்போம், பிள்ளை தெரியுமா? நிச்சயமா தெரியும். தாய்க்கு தெரியாம இருக்காது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு பழமரம் தெரியும். எனக்கு கண்பார்ல எங்க போய் விட்டாலும் சரி, யார் தூக்குனாலும் அடங்காத பிள்ளை தாய்க்கு அடங்கும். ஆனா இது 3 நாள். அதனால என்ன தெரியும்?
தாயும் தெரியாது. சரி பிள்ளையாவது சாட்சி சொல்லுமா? பேச முடியாது. ஆனால் தெய்வ சாட்சி இல்லாமல் போயிருமா? நிச்சயமா. இப்போ சொல்கிறான், நான் காலையில் எழுந்தபோது உற்று பார்த்தேன், அது என் பிள்ளை இல்லை, என்னுடைய பிள்ளை இல்லை, ஆகையினால அது அல்லவென்று கண்டேன். சரி பார்த்தேன். அதற்கு மற்ற ஸ்திரீ, அதற்கு இன்னொருத்தி சொல்றா, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை. இவ சொல்றா, நான் அப்படிலாம் தூக்கி போட்டது இல்லை. தூக்கி போட்டதா எங்க ஆக்குலர் ப்ரூஃப் வேணுமே, ஆதாரமே இல்லையே. உயிரோடு இருக்கிறது என் பிள்ளைங்க, செத்தது அவ பிள்ளை. ஆனா செஞ்சவ மறைக்கிறா, செய்யாதவ நீதி கிடைக்க தவிக்கிறா. இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர். உண்மை எதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இவளும் சொல்றா, செத்தது என் பிள்ளை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது அவ பிள்ளைங்கிறா. அவளும் சொல்றா, செத்தது அவ பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை. ரெண்டு பேருமே இப்படி சொன்னா யாருக்கு நீதி சொல்றது? இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். ஏன்னா அங்க வக்கீல் வைக்கல, இவங்களே ரெண்டு பேரும் ஓய்தான் வாதாடி முடிச்சாங்க. அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். இப்பதான் ராஜா பேசுறாரு. உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவ சொல்றா. அவளும் என்ன சொல்றா? அப்படி இல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள், ஒரு அருவாளை கொண்டு வாங்கப்பா, பட்டயத்தை கொண்டு வாங்க. அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு, காவலனிடத்தில் சொன்னா ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க. உடனே அந்த காவலன் நினைச்சா அரச உத்தரவுக்கு கொண்டு வரணும், கட்டுப்பட்டாகணும். கொண்டு வந்தான். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை ரெண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். ஏன்னா நீதி சரியா இருக்கணும்ல. எனக்கு கண்பார நீதி எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டில் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் நீதி அப்படி இருந்துச்சு. கன்றை கொன்றான் என்று மகன் என்று தெரிந்தவுடனே தேர்காலில் வைத்து கொன்ற மனுநீதி சோழன் நமக்கு தெரியும். புறாவை காப்பதற்காக தன் தசையை அறிந்து தராசிலிட்ட சிவி சக்கரவர்த்தி நமக்கு தெரியும். வளையாத செங்கோல் வளைந்ததென்று நீதி பிறண்டதுனால சிங்காசனத்திலிருந்து உயிர் விட்ட பாண்டிய நெடுஞ்செழியனை குறித்து நமக்கு தெரியும். ஆனா இங்கே சாலமோன் நீதி செய்கிறான். ஏன்னா அவ சொல்றா, என் பிள்ளை தான் உயிரோடு இருக்குது, செத்த பிள்ளை ஆகுது. இவ சொல்றா, இல்ல உயிரோடு இருக்குது என் பிள்ளை, செத்தது அவ பிள்ளை. யாருக்கு தீர்ப்பு சொல்றது? 3 நாள் பிள்ளை, எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்களை தவிர அங்கே வேற யாருமே இல்லையே. சாட்சியே இல்லாத வழக்கு. மன்னன் தீர்ப்பிட பார்த்தான், காவலனை கூட்டான். எப்பா இங்க வா, காவலன் இங்க வா, ஐயா ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வா. எதுக்கு? இந்த உயிரோடு இருக்க பிள்ளையை ரெண்டா பிளந்தா ஆளுக்கு பாதியா கொடுத்துரு. 2 பேரும் என் பிள்ளைங்கிறாங்கல்ல, இதுதான் தீர்ப்பு. வாசிக்க. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தான் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால், ஏன் தானாடா விட்டாலும் தன் தசையாடும் சதையாடும் இல்லையா? அது பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையினுடைய அருமை. ஆகையினால உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் என்ன சொன்னா, ஒரு பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதுக்கு அவளது பிள்ளையா கூட இருக்கட்டும், மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், இழந்து போடுங்கள் என்றாள். இதுதான் உண்மையாக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம். பொய்யான தாய் சொல்றா, எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம், ரெண்டா வெட்டி கொடு, என்ன பிரயோஜனம்? உண்மையான தாய் சொல்றா, இது என் பிள்ளையாலாட்ட கூட பரவாயில்ல, அவ பிள்ளைன்னு சொன்னாலும் அப்படியே கூட இருக்கட்டும், ஆனா உயிரோடு இருக்கிற பிள்ளைய கொல்லணுமா? இவ சொல்றா, உயிரோடு இருக்கிற பிள்ளை அவ பிள்ளையா கூட இருக்கட்டும், அதை பிளந்து கொடுக்க வேண்டாம். இன்னொரு சொல்றா, அதெல்லாம் இல்லை, ஆளுக்கு பாதியா கொடு அப்படின்னா. அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள். ஏன்னா அவனுக்கு விளங்கிருச்சு அந்த உண்மையானவ யாரு, பொய் சொல்றவ யாரு. நீதி செய்து விட்டான் சாலமோன். ஏன்னா அவன் ஞானம் யார்கிட்ட பெற்றுக்கொண்டது? தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட ஞானம்.
உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளை அந்த தாய்க்கு கொடுத்தான். அவளே அதன் தாய் என்றான். அவளே அதன் தாய் என்று நீதியும் சொன்னார். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு எல்லா ஜனங்களும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று சொல்லி அவனுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. என கண்பார்களை நீதி செய்கிற தேவன். என்ன நாம பாடுறோம்ல, நாம அடிக்கடி பாடுவான நமக்கு தெரியாது, விளங்காது. அநேக நேரத்தை நீதியன் கரத்தினார் தாங்கி நடத்துவா, நீதியன் கரத்தினார் தாங்கி நடத்துவா, யுத்தத்தில் வல்லவே எதற்குமே அஞ்சினே, ஜெய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா உயர்த்துவே. ஜெய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஐயா, நீதியின் தேவன் இருள செஞ்சதை எப்படி வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா? ஏன்னா மறுபடியும் அந்த வசனத்துக்கு வந்திருக்க லூக்கா 12:2 மிக அழகா சொல்லப்பட்டிருக்கு. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே சொல்லப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை என்ன பிரதர், இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். ஏன்னா டிவியில் வரேன்னா சும்மா இல்லை, இன்னைக்கு இருக்கிறதுல ஜிஎஸ்டியோட பில்லு கட்டி வரணும். ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும் கொடுத்து தான் ஆகணும். ஆகையினால ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும், ரெக்கார்டிங் எடுக்கணும்னா 4000 ரூபா டிவிக்கு மட்டுமே வந்துடும். ரெக்கார்டிங் எடுக்கிறது தனியாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி போய் சேர்ந்து அநேகரோட மனசில் யாருக்காவது ஒருத்தர் கிரியை செய்யணும். ஆண்டவர் தான் அது செய்து வருகிறார். நன்னால் முடியாது, உங்களாலே முடியாது. நான் செய்ய வேண்டிய காரியம் வசனத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். ஆண்டவர் கிரியை செய்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சி, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே தாங்கலாம். அது மட்டுமல்ல, எங்கள் சபை 2 சபை இருக்குது, மதுரையிலையும் திருநெல்வேலியும். ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தால் ஜனங்களே நிற்பாங்க, பார்வையில்லாதவங்க. 9:15 மணிக்கு. எதுக்கு தெரியுமா? அவங்கள வேனில் வச்சு தான் கூட்டாருது. ஐயோ, எதுக்காக? கூட்டம் கூட்டுறதுக்காவா? இல்லை, 2 கண்ணும் தெரியாது. அதனால பார்வை உள்ளவங்களாம் எப்படி வேணாலும் வாங்கன்றலாம். 2 கண்ணும் தெரியாதவங்க, முன்னாடி பள்ளமாக மேடா தெரியாது, இவங்களை வேனில் கூட்டு வந்து கரெக்டாக வேனில் கொண்டு தான் இறக்கி விட முடியும். அதுக்கு ஒரு வேன் வாங்கிட வேண்டியானே. எனக்கும் ஆசை தான், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா வரைக்கும் இதுக்கே செலவழிக்கிறோம். மதுரையில் குடும்பமாக வருகிறார்கள். இவங்களை சாப்பிட வச்சு அனுப்பணும். ஒரு நாள் ஞாயிறு ஆராதனையில் மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ 2 ஆலயத்தில், எதுக்கு நான் சொல்லாது, 2 ஆலயத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தா நீங்களும் வருகிற பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், ஊன்றுகோல் கொடுக்கலாம். யாராவது ஒரு மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்டு வர மாட்டான். ஃபியூனரல் காரியத்துக்காக உதவலாம். அது இந்த கிறிஸ்மஸ் காலம் வரும்போது
ஐயா எத்தனையோ பேர் உங்களுக்கு கவர் போடுவாங்க, நான் எந்த கவரும் உங்களை அனுப்பலை. ஏன்னா யாரையும் அப்படி கட்டாயப்படுத்தி வாங்கின பழக்கமும் எனக்குலாம் இருக்கவும் கூடாது. கர்த்தர் ஏவினால் நிச்சயமாக வரும். நீங்களும் இதற்காய் ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, ஐயா நாங்கள் செய்கிறதுக்கு ஆசை பிரதர், எங்களுக்கு பில்லு கிடைக்குமா? தாராளமாக. இங்கே ஸ்க்ரோலிங்கில் ஒரு நம்பர் ஓடும், 84 388 52 500 8438852500. இந்த நம்பரில் பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்டே இருக்கும். நீங்கள் தாராளமாய் இந்த பில் வேணும்னு சொன்னால் இதில் அனுப்பிட்டு நீங்கள் க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினா போதும், உங்களுக்கு பில் அட்ரஸுக்கு கரெக்டாக வந்து சேரும். உங்கள் அட்ரஸையும் அனுப்பணும். அது மட்டும் அல்ல, வந்து பார்க்கலாமா? தாராளமாக, எந்த தடையில் வந்து பார்க்கலாம். ஐயா எனக்கு அதெல்லாம் வேண்டியதில் ஜிபே ஃபோன்பே இருக்கா? என்னால் முடிஞ்ச செய்வேன். தாராளமாக, அதுவும் இந்த நம்பரில் வருது. நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள். ஏன்னா நான் வெளியே தெருவில் பிரசங்கம் பண்ண போகிற ஆள். 10 மணிக்கு மேலே உங்கள் ஃபோனை கட்டாயம் அட்டன் பண்ணுவேன், ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இருளிலே பேசினது எதுவோ அது உன் வீட்டின் மேல் கூறப்படும். அன்றைக்கு எலிசாவின் காலத்திலே ராஜா படையெடுத்து வரும்போது அவனுக்கு பல காரியத்தை எச்சரித்தான். இந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம், இந்த இடத்துல சீரியா ராஜா படையெடுத்து வருகிறான் என்று சொல்லியிருந்தான். அதன்படி அநேக நேரம் காத்து கொண்டான். இஸ்ரவேல் ராஜாவுக்கு வழங்கல. யார் அங்கே உளவாளி என்றான். ஒரு மனிதன் சொன்னான், நீ இருளில் பேசுகிறதை கூட அங்கே ஒருவன் வெளிப்படுத்த இருக்கிறான், அந்த தீர்க்கதரிசியின் பெயர் எலிசா என்றானே. நீதியின் தேவன் நிச்சயமா உங்களுக்கு எந்த சாட்சியும் இல்லாத காரியத்திலும் எந்த ஒரு ஆதாரமே இல்லை பிரதர் அப்படிம்பீங்க, நீதி செய்வார், நீதி செய்வார், நீதி செய்தே தீர்வார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தன், நீதியின் தேவன், வெற்றி வேந்தன், அவரை நினைத்து நினைத்து துதிக்கத்தக்கதாய் நிம்மதியை தர, சமாதானத்தை தர, ஆறுதலை தர, அபிஷேகத்தை தர காத்திருக்கிறார். யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி எந்த வேதனையோடு இருக்கிறீங்களோ உங்களுடைய வேதனைகளை அறிவார், அவர் காண்கிற தேவன். அன்பின் தெய்வமே, ஒவ்வொருவருடைய வேதனைகளை மாற்றும், விடுதலை தாரும். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தனும் ஆகிய வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.